சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எனக்கு ஒண்ணும் புரியல. நம்ம தொழிலை கெடுக்கிறதுக்கு எதுக்கு மத்த ஹோட்டல்காரங்க சதி செய்யணும்? ஏங்க, அவன் எந்த ஹோட்டல்காரன் மட்டும் சொல்லுங்க, அவன் ஹோட்டல் அடிச்சு நொறுக்கி சின்ன பின்னமாக்கி ஆளே இல்லாத மாதிரி பண்ணி விட்டுறேன். பாத்தீங்களா, உங்களோட கோவத்தை தான் அவங்க பயன்படுத்தி ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டு பண்ணி ஹோட்டல்ல நடத்த விடாம பண்ணணும்னு தான் அவங்க இதெல்லாம் பண்ணிருக்காங்க. வேலு, பிசினஸ்ல இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத எதிரிங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுல யாரு என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனையை கொடுக்கறத விட நம்மளோட வழியில நம்ம போய்கிட்டே இருந்தா அவங்க எல்லாம் தானாவே அமைதியாயிருவாங்க. விடுங்க, பாத்துக்கலாம். சரிங்க, நான் கோவப்படாமையே கேக்குறேன். யாருன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க. நடந்து முடிஞ்ச விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தி நம்ம நல்ல விஷயத்த மிஸ் பண்ணிட வேண்டாம். ஏற்கனவே இவனுங்கனால சமையலுக்கு டைம் ஆயிடுச்சு. வாங்க போய் அந்த வேலையை பார்க்கலாம். யாரு என்னன்னு உங்களுக்கு சரியான நேரம் வரும்போது சொல்றேன். போங்க. பக்கோடா தங்கச்சி போங்க. அண்ணே எல்லாரும் போங்க. வேலு போங்க. இப்பவே போய் வேலையை முடிச்சிட்டு வரேன்னு போனானுங்க. இன்னும் ஆளை காணோம். அங்க என்ன நடந்ததுன்னு தெரியலையே. யோ, என்னையாச்சு? ஏன் இப்படி மூச்சரைக்க ஓடி வரீங்க? ஹோட்டல்ல போய் செல்விட்ட பேசுனீங்களா? என்னையா சொன்னாங்க? டேய், சொல்லி தொலைங்கடா. என்னடாச்சு உங்களுக்கு? ஏன்டா அப்படி முடிக்கிறீங்க? சார், ஏதோ வயிற்று பொழப்புக்காக 5-10 கிடைக்குதுன்னு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம். நீங்க எங்களை காலத்துக்கு உள்ள தள்ளிடுவீங்க போல இருக்கே சார். என்னையா உளற? புரியுற மாதிரி சொல்லியா? சார், அந்த பொண்ணு நாங்க டூப்ளிகேட்டுங்கிற உண்மையை கண்டுபிடிச்சிருச்சு சார். எங்களையே மிரட்டி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவன்னு போலீஸுக்கு போன் பண்ண போச்சு சார். நாங்க 2 பேரும் அவங்க கையில காலில் விழுந்து தப்பிச்சோ பொழைச்சான்னு ஓடி வந்துட்டோம் சார். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆளுங்கிட்ட எங்களை கோத்து விட்டுறாதீங்க சார். யோ, என்னையா சொல்றீங்க? அந்த செல்வி உங்களை கண்டுபிடிச்சிட்டாளா? எப்படியா? எங்களை கேட்டா எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி தான் நாங்க அங்க போய் நடிச்சோம். அவங்க அந்த சத்திரத்துக்கு போய் பார்த்துட்டு ஃபங்க்ஷன் இல்லைன்னு எப்படியோ உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க சார். யோ கடவுளே, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. யோ 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 யோ, அந்த அம்மா வேற போன போட்டு காட்டு கத்து கத்திங்க. அந்த அம்மாட்ட என்னையா பதில் சொல்றது? ஒண்ணுமே புரியலையா? அந்த அம்மாதாயா கால் பண்ணது. இப்ப என்னத்த பதில் சொல்லுவேன்? இப்படி புலம்ப வச்சிட்டீங்களேயா. ஹலோ மேடம். என்னாச்சு? நம்ம அனுப்புன ஆளுங்க ஹோட்டலுக்கு போனானுங்களா இல்லையா? போனானுங்க மேடம். ஆனா என்ன ஆனா ஊனா? அங்க போய் நான் சொல்லி கொடுத்த மாதிரி பிரச்சனை பண்ணானுங்களா இல்லையா? நமக்கு சாதகமா தானே எல்லாம் நடந்துச்சு. மேடம், தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம். அங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு மேடம். நீ என்ன சொல்ற? என்ன பிரச்சனை? மேடம், அவங்க கிட்ட போனை குடுக்கறேன். நீங்களே ஒரு வார்த்தை அவங்க கிட்ட கேளுங்க மேடம். குடு, சீக்கிரம் குடு. இதோ குடுக்கறேன் மேடம். இந்தாயா, அவங்க கிட்ட பேசு. பேசியா? சொல்லுங்க மேடம். யோ, ஹோட்டல் அப்படி என்னதான் நடந்துச்சு? கொஞ்சம் சீக்கிரமா சொல்லு. மேடம், நீங்க சொன்ன மாதிரியே நாங்க ஹோட்டலுக்கு போய் என்னையா சொல்ற? அந்த செல்வி உண்மையை கண்டுபிடிச்சிட்டாளா? ஆமா மேடம். அந்த பொண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல மேடம். ரொம்ப புத்திசாலி பொண்ணு மேடம். எல்லா இடத்துலயும் விசாரிச்சு உண்மையை கறந்துட்டா. நாங்களும் வேற வழி இல்லாம உண்மையை சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு மேடம். நீங்க அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு மேடம். ஒரு நிமிஷம். ஐயோ, இப்ப என்ன பண்றது? இவனுங்க உண்மையை வளரிட்டேன்னு சொல்றானுங்க. நம்ம பேரை சொன்னானுங்களா இல்லையான்னு தெரியலையே. ஐயோ கடவுளே, இப்ப என்ன பண்றது? கடவுளே, இப்ப வேற இவர் வந்துடக்கூடாது. போச்சு.
ஐயோ, இந்த செல்வி ஃபோன் பண்றாளே, இப்ப என்ன பண்றது? ஃபோன் எடுக்கலனா இவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுவாளோ? ஐயோ கடவுளே. ஹலோ செல்வி, எப்படி இருக்க? ஹோட்டல்ல தான் இருக்கியா? ஹோட்டல் எப்படி போயிட்டு இருக்கு? அதான் இங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உன்னோட அடியாளுங்களை வேவு பார்க்க அனுப்பியிருந்தல. உனக்கு தெரியாதா ஹோட்டல் எப்படி போயிட்டு இருக்குன்னு? என்ன சொல்ற செல்வி? நான் அடியாளுங்களை அனுப்புனா நான் எப்படி செய்வேன்? நீ ஏதோ தெரியாம பேசுறேன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, நீ பண்ற எல்லா கேவலமான வேலையும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ மட்டும் இப்ப என் கையில கிடைச்ச உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உன்னை ஒழுங்கா வாழ சுருட்டி இருன்னு சொல்லி எத்தனை முறை வார்ன் பண்ணாலும் அடங்கவே மாட்டல்ல நீ. செல்வி, இப்ப ஏன் என்ன இப்படி மிரட்டிட்டு இருக்க? நீ இப்படி பேசுறது மட்டும் அவருக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல உனக்கு. நானே உன்கிட்ட எந்த வம்பு தும்பும் வைக்க கூடாதுன்னு தான் இவ்வளவு தூரம் அவர் கூட தனியா வந்திருக்கேன். நீ என்னடானா சும்மா இல்லாதது பொல்லாததுல ஏன் மேல போட்டு குத்த சுமத்திட்டு இருக்க? அட அட அட, என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ்! என்ன சொன்ன? மாமா கிட்ட போய் சொல்ல போறியா? சொல்லு சொல்லு சொல்லு. அப்பதான் நான் பேசுறது அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும். எனக்கும் அத பாக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. இப்பவே இந்த நிமிஷமே உனக்கு தைரியம் இருந்தா போனை ஸ்பீக்கர்ல போடு, இல்ல போனை மாமா கையில கொடு. நீ இந்த ஹோட்டல் லாஸ் ஆகணும்னு பண்ண எல்லா தில்லாலங்கடி வேலையையும் அவரும் தெரிஞ்சுக்கிட்டும். செல்வி, இங்க பாரு, நீ என்ன பேசுறேனே எனக்கு புரியல. நீ பாட்டுக்கு போன் பண்ணி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, அப்பதானே எனக்கும் விஷயம் என்னன்னு புரியும். ஏய், நான் தோத்து போகணும்னு திட்டம் போட்டு ஆள் அனுப்புனியே, அது உன்னோட உண்மையான புத்திசாலித்தனம் தான். பிரமாதமான நாடகம் தான், ஆனா பச்சை அயோக்கியத்தனம். இப்படி நான் தோத்து போகணும்னு உன் மூளைய கசக்கி புழிஞ்சு ஒரு நாள் முழுக்க யோசிச்ச பாத்தியா? அதே மாதிரி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நம்ம குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னு யோசிச்சு பாரு. நீயும் நல்லா இருப்ப, உன்னை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க. ஆனா நீ இப்ப பண்ணிட்டு இருக்க அயோக்கியத்தனத்தால நீ மட்டும்தான் நாசமா போவ. செல்வி, ஏய் அடங்கடி. நான் இந்த ஹோட்டல்ல காலடி எடுத்து வச்சதுமே ஒரு முடிவோட தாண்டி இறங்குன. நீ நிச்சயம் எனக்கு எல்லா வழியிலயும் குடைச்சல் கொடுப்பன்னு எனக்கு நல்லா தெரியும்.